வாத்தியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தோஷம் அடிக்கடி கிடைக்கும். ஏன்னா நம்மகிட்ட படிக்கிறதுல சில பேர் நம்மள அறியாமலே மேலே வந்துடுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற போது என்ன சொல்லுவாங்க, வாத்தியாருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக உங்களால தான் சார் வந்தேம்மா. நாம் அந்த உண்மையாக ஏற்றுக்கூடாது. நான் முந்தியெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தேன். யாராவது இப்படிலாம் சொன்னாக்கா எனக்கு ஒரு தலை கணம் வந்துடும். பத்தியா நம்மகிட்ட படித்தவங்கலாம் எப்படி இப்படிலாம் இருக்காங்க பார், பெரிய பெரிய ஆளாக ஆகிட்டாங்க அப்படின்னு. மனித மனம் என்னவா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மனித மனம் என்ன செய்யும், என்கிட்ட படித்தவங்கலாம் பெரிய பெரிய ஆளாக வந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல, உங்களால் தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், அப்படி சொல்லணுமேங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர நம்மளால தான் அவங்க ஆனாங்கங்கிறதுல, அவங்களால தான் அவங்க ஆனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் திமிராக இருந்த காலத்தில் தான் எனக்கு அது அடிபட்ட இடம் ஒன்று உண்டு. திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஒருத்தர் லூஸு சார், மென்டலி லூஸ். அவன் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான். நான் பஸ்ஸில் போகிறதுக்காக போனேன். அங்கே ஒருத்தர்கிட்ட சொல்கிறான், இவர் தான் எங்கள் வாத்தியாருன்னா. எங்கள் வாத்தியாருண்ணா அப்படி இப்படி இருந்ததுன்னா எல்லோரும் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டா சார்ண்ணா. தலையை குடிஞ்சிக்கிட்டு அவன் போய அப்படின்ட்டு வர்றேன். பஸ்ஸில் ஏற போன நேரத்துக்கு வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். சார் நான் உங்கள்கிட்ட படித்தேன். சரி, அவங்கள்ட்ட படித்தேன்னு சொல்கிறேன்ல. ஆமாம் சரி சார், இப்போ நீ போ. அதை ஏன்டா சத்தம் போட்டு சொல்கிற, போட. அவன் சொன்னான், ஒரு 10 ரூபா பணம் கொடுத்துட்டு போங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு. நான் பார்க்குறேன் 20 ரூபா நோட்டு தான் இருந்துச்சு. 20 ரூபா கொடுத்தேன். திரும்பி வரும்போது வந்து தொந்தரவு பண்ணாத, அதுக்கும் சேர்த்து 10 ரூபா கொடுத்துட்டா எடுத்துகிட்டு நீ போயிடும். இப்போ என் மனசு நினைக்கிது, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் உருவானதுக்கு நான் தான் காரணம்னு மனசே மகிழ்ச்சி அடைஞ்சியே. இப்போ இவனை உருவாக்குனது யாரு? ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டு கலந்தது தானே உலகம். என்கிட்ட படித்தவன் பூரா அறிவாளி ஆகிட்டான். அறிவாளி ஆனவனை நம்ம பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், அவனை பார்க்கல. அதே மாதிரி டீ கிளாஸ் கழுவுற பையனை ஒருத்தனை பார்த்தேன் டீ கடையில். அவன் கூட முறைச்சான் என்ன. நான் பார்த்தேன், எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்ட்டு நானும் அவனை பார்த்தேன். என்ன பார்க்குறீங்க என்ன? இல்லை ஒன்றப்பா உன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி? உங்களை தானே சார் படித்தேன்னா. அதுக்கு அவன் சொன்ன ஒரு பதில் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை. என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த கிளாஸு கழுவுற வேலையில் இருக்கிறேன்னு, அது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்ட வேலைன்னா. நீங்க காரணம் இல்லை சார். அவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இதுக்கும் லாயக்கு இல்லாமல் போயிருப்பேன். என்கிட்ட கொஞ்சம் திறமை இருந்ததுனால நான் இந்த வேலையை செய்கிறேன். இப்போ நாம் வாத்தியார் வேலைக்கு வந்துட்டோம், நம்மகிட்ட படித்தவங்களாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. யாரையும் அப்படி நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட படிக்கிறதுல அந்த பிள்ளைங்க அவனுடைய திறமை இருந்ததுனால வந்தான். நாம் என்ன பண்ணணும், வாத்தியார்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தூண்டி விடலாம். தூண்டி விடுறது தான் நாங்கள் செய்கிற வேலை. முல்லா நசருத்தீன் முல்லா இருந்தார், நம்ம தென்னாலிராம மாதிரி. அவர் வேடிக்கையாக கதை சொல்லுவார், அது குளற விஷயம் இருக்கும். அவர் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, கழுதையில் இப்படி போகிறார். அவங்க கழுதையில் போகிற பழக்கம், ஏறி போகிறார். எதுக்கு வர்றவங்க கேட்குறான், முல்லா எங்கே போகிறீங்கன்னு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல. எங்கே போகிறீங்கன்னு அப்படின்னா தலையாட்டிட்டு போயிட்டார். மறுநாள் கேட்குறான், எங்கே போகிறீங்க முல்லான்னா, தலையாட்டினார், போயிட்டார். நடந்து வந்தார் ஒரு நாள். அவன் கேட்குறான், ஏன் முல்லா பணம் ரொம்ப சேர்ந்து போச்சோ? ஏப்பா திமிரு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, கேட்குற கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க,
என்ன சொல்கிறப்பா நீ? கழுதையில் போனில்லையா நீ அன்னைக்கு? ஆமாம் போனேன். எங்கே போகிறேன்னு நான் கேட்டேன்ல. ஆமாம். நீ இன்ன இடத்துக்கு போகிறேன்னு சொன்னியோ? தலையை ஆட்டிவிட்டு நீ போட்டுக்க போகிற. நீ என்ன கேட்ட? எங்கே போகிறீங்கன்னு கேட்ட. எனக்கு தெரிஞ்சால் தானடா சொல்லலாம். என்ன நீ போகிற, உனக்கு தெரியாமலே போகிற? இந்த பாரு, நான் என் கழுதையில் போகிறேன். என் கழுதையை பற்றி உனக்கு தெரியாது. கடத்தருக்கு போகலான்னு தான் அதை ஓட்டுவேன். அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். நான் அதுக்காக கவலைப்படுறது இல்லைப்பா. பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்குவேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு அதை அனுப்புவேன். அது சினிமா கொட்டாய்க்கு போகும். நல்லது, இன்றைக்கி படத்தை பார்த்துருவோம். அது எங்கே கொண்டு போகுதோ அங்கே உள்ள வேலைகளை நான் பார்த்துட்டு வருவேன். நீ என்ன கேட்குற எங்கே போகிறேன்னு? எனக்கு தெரிஞ்சதானே சொல்லலாம். அது எங்கே கொண்டு போகுதோ அங்கே போவேன். அப்போ நீ சொல்கிறத கேட்காத, அந்த கேட்கலடா. அப்புறம் ஏன் அந்த கழுதையை வச்சிருக்கிற? விட்டு தொலைக்க வேண்டியதானே. என்ன இங்கே வா. உன் பொண்டாட்டி சொன்ன பிச்சு கேட்குறாளா? இல்லை, வெட்டு விட்டிய? வெரைட்டி இல்லைண்டா. அப்புறம் வர்றது இதை விட மோசமாக வந்தா நீ எதை நம்பி விரட்டுறது? கழுதை இதாவது எங்கேயாவது கொண்டு போகுது. இன்னமும் வாங்கி வர்ற கழுதையை என்ன பண்ணுறது? அது இதை விட மோசமான இடத்துல கூட ஆற்றுல தள்ளி விட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுறேன், வாழ்க்கைங்கிறது அட்ஜஸ்ட்மெண்டடான்னு அதில் ஒரு கருத்தை வச்சான். வாழ்க்கை என்பது ஒத்துப்போதல். அது நடக்கிறது தப்புன்னு நினைக்காத, நீ அதோட ஒத்து போகிறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த அது சொல்கிற இன்னும் ஒரு அருமையான செய்தி ஒன்று சொல்லுவார் முல்லா. நம்ம இன்னைக்கு ரொம்ப உதவும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒரு டம்ளர் கேட்குறாரு. சார், ஒரு டம்ளர் கொடுங்க, நம்ம வீட்டு டம்ளர் எங்கேயோ காணும், 2 பேர் வந்திருக்காங்க, வேண்டியதாக இருக்கு. அதுக்கு என்ன எடுத்துகிட்டு போங்கன்னு ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார். மறுநாள் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த டம்ளரோட ஒரு சின்ன டம்ளரையும் கொடுக்குறாரு. ஏன்னா நான் ஒரு டம்ளர் தானே கொடுத்தேன், நீங்கள் சின்னது ஒன்று. இல்லை உங்கள் டம்ளர் நேற்று ராத்திரி குட்டி போட்டுது, உங்கள் டம்ளர் போட்ட குட்டியை நம்ம ஏன் வச்சுக்குவானேன்னு நான் கொடுத்துட்டேன். இது என்னடா இது, டம்ளர் நம்ம வீட்டில் இருந்தால் குட்டி போட மாட்டேங்குது, அவன் வீட்டுக்கு போட நல்லது, ஏதோ ஒன்று போடுது. வந்த வரைக்கும் சர்றான்னு வாங்கிட்டான். அப்புறம் ஒரு நாள் ஒரு குடம் ஒன்று வேண்டியதாக இருக்குது, கொடுங்கன்னு கேட்டேன். பரவாயில்ல, நான் டம்ளரே குட்டி போடும்போது குடம் என்ன சும்மாவாக இருக்கும்? அது குட்டி குடம் வந்தால் நல்லது தானே, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா எடுத்துட்டு வந்துட்டான். ஒரு நாள் சின்ன குடத்தை கொண்டாந்து கொடுத்து சரி என்ன உங்கள் குடம் போட்ட குட்டி எடுத்து நல்ல 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 ஓடி அவன் ஓடு வந்தால் குட்டி போட்டு அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஒரு 2 மாதம் கழித்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, என்னமோ நினச்சி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது, நல்ல நகைகள் இல்லை, ஒரு வைர நெக்லஸ் உங்கள் வீட்டுக்காரவங்க போட்டிருக்காங்களே அதை கொடுங்க, 2 நாள் கழிச்சு திருப்பி கொண்டாந்து தந்துடுறேன். அவன் பார்த்தான், டம்ளர் குட்டி போடுது, குடம் குட்டி போடுது, நெக்லஸ் மட்டும் போடாமலாம் இருக்கும் கூட, அது வந்தால் நல்ல விலை உயர்ந்ததாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். ஒரு வாரம் ஆச்சு, முல்லா கொடுக்கல. சரி, நெக்லஸ்லாம் கொஞ்சம் குட்டி போட லேட்டாகும் போல இருக்க. ஒரு கர்ப்ப காலம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சொல்கிறான்ல, மனுஷாளுக்கு 10 மாதம், அதுக்கு 6 மாதம், இதுக்கு 2 மாதங்கிற மாதிரி, இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்க. விட்டு போட்டவனுக்கு கூட கொடுக்க போகிறாரு, நம்ம என்னதுக்கு அவசரப்படக்கூடாதுன்ட்டு 2 மாதம் ஆகிட்டு. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கிறதுக்கு அவனால் முடியல. முல்லா, இந்த நெக்லஸ்ஸு, ஆமாம், அடே உங்கள்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன், அது பிரசவத்தில் செத்து போச்சுங்க, இப்போதான் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். இப்போ முதல்ல குடத்துக்கு குட்டி வாங்கினதுனால பிரசவத்தில் செத்து போச்சுக்கிறத ஒத்துக்க வேண்டியதா போச்சுல. அப்படியா, என்ன நெக்லஸ் குட்டி போடும் பிரசவத்தில் சாவுமா அப்படின்னு கேட்க முடியாது. நேற்று வாங்கினியே
சும்மா வருதுங்கிறதுக்காக எதையும் வாங்காதே. அது நாளைக்கு எதையோ உங்ககிட்ட இருந்து இழுத்துக்கிட்டு போறதுக்காக தான் வருது. சும்மா வருதுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு எதையும் வாங்காதே சொல்றான். நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமானால் ஒத்து போறதுக்கு கத்துக்கோ. எல்லாமே நமக்கு சரியா அமைஞ்சிடாது என்கிற கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அழகா சொல்ற. நாம புரிஞ்சுக்கிறது அதோட இல்லாம எதை செய்தாலும் செய்வன திருந்த செய்ன்னு சொன்ன. செய்வன ஒன்று செஞ்சினா அது சரியா செய், அதை செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போ சொல்றாரு. பார்த்தீங்களா? இப்போ என்கிட்ட ஒரு பையன் கொண்டு வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்தான். எனக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அதை படித்த உடனே யம பெருமான் திருவருளை முன்னிட்டுன்னு போட்டிருக்கான். யம பெருமானுடைய திருவருளை முன்னிட்டாடா கல்யாணம் நடத்துவான். இது என்னடா யம பெருமான் எம்பெருமான்ங்கிறதுக்கு புள்ளி வைக்க விட்டான் சார். ஒரு புள்ளி தான். உங்களுக்கு தான் முதல்ல நல்ல வேலை என்கிட்ட முதல்ல கொடுத்த. எல்லாருக்கும் கொடுத்த பிறகு கடைசியில் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாம் எம பெருமானை தான் பார்த்துருப்பான். அப்புறம் கொண்டா எல்லாத்தையும் வச்சு எல்லாத்துக்கும் புள்ளி வச்சு எம்பெருமானை ஆக்கி எம்பெருமானை ஆக்கி எல்லாருக்கும் கொடுத்தோம். சின்ன விஷயங்களில் கவனம் இல்லாமல் போனால் எவ்வளவு பெரிய கெடுதல் வரும். ஒருத்தருடைய மனசை பாதிக்கிற மாதிரி சில சமயத்தில் அமையும். ஒரு பழனியாண்டவர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது திருவாரூரில். கார்த்திகை ஒரு பேச்சு வைப்பாங்க, சொற்பொழிவு ஏதாவது வைப்பாங்க. அது ஒரு 20-30 பேர் உட்காந்து கேட்பாங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து பேசி, நீங்கள் கொஞ்சம் வாங்க சார் ஒரு நாளைக்கு, இந்த கார்த்திகைக்கு உங்களை போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு போட்டார். அந்த கார்த்திகைக்கு முதல் நாள் பார்த்தா போர்டு ஒன்று வைப்பார், எழுதி வைப்பார். அதில் நாளை சமய சொற்பொழிவு நடைபெறும், எல்லோரும் வருகன்னு போட்டுக்காரே தவிர என் பேரை போடல. நான் மறுநாள் பேச போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், ஏன் என் பேரை போடாமல் எழுதியிருக்கேன் அப்படின்னு. இல்லை, ஒரு 4 பேர் வரட்டுமேன்ட்டு தான் பேர் போடலைங்க. அதாவது அவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு அவன் நினைச்சு சொன்னானா நினைக்காம சொன்னானா நமக்கு தெரியல. அப்ப என் பேரை போட்டா 4 பேர் வர்றவனும் வரமாட்டான். அதுக்காக பொதுவாக சொற்பொழிவுன்னு யாரோ பேசுறான்னு நினச்சிட்டு வரட்டுமே, ஒரு 4 பேராவது வரமானா, நீங்க வந்து உங்க பேரை போட்டா அவனும் வராம போயிடுவான்னு சொல்லி சந்தேகம். ஆமா, அதாவது ஒன்று சொல்லும் பொழுது நம்ம பேசுறத திருவள்ளுவர் ஒன்று சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னீன்னா அதை வெல்லுவதற்கு இன்னொரு சொல் இல்லை என்பதை தெரிந்து சொல் அப்படின்னார். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஒன்று சொல்லிட்டா அதுக்கு பதில் ஒருத்தர் சொல்லக்கூடாது. அது மாதிரி வார்த்தையா நாம பேசணும்னு சொல்லி சொல்றேன். நான் இப்போ ஒரு கல்யாண பத்திரிகை ஒருத்தர் கொடுக்க விட்டார் சார். கல்யாண பத்திரிகை நெருக்கமாக உள்ளவர் மறந்துருப்பார். அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணார், எனக்கு பத்திரிகை கொடுக்கல. நான் நினச்சி எல்லாரும் வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்துருக்காரு, போகணும், எப்படி நீங்கள்லாம் எப்படி போக போகிறீங்க, தஞ்சாவூர்ல வச்சுருக்காரு, ட்ரெயினில் போகலாமா, எனக்கு பத்திரிகை கொடுக்கல. இல்லை, உங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டார், வருவார், நாளைக்கு கொடுப்பாரு, எப்படி போகலான்னு மட்டும் முடிவு பண்ணீங்க அப்படின்னு. கல்யாணம் முடிகிற வரைக்குமே பத்திரிகை கொடுக்கல, பத்திரிகையே வரல. எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க. நான் அப்புறமா அவரை பார்த்தபோது கேட்டேன், என்னங்க பொண்ணு கல்யாணம் பண்ணீங்க, எனக்கு ஒரு பத்திரிகை கூட கொடுக்கலையே என்ன. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் என்ன. இவர்கிட்ட நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாம். அதாவது என்னமோ நினைக்கிறாரு, என்னமோ சொல்றாருல்ல, அவருடைய கருத்தும் அவர் பேசின பேச்சும் ஒத்தது இல்லை.
அவர் என்னமோ நினைச்சாரு, என்னமோ வேற ஒன்று சொன்னார். அப்படிதான் இருக்கும். நீங்க நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை வெளியில சொல்ல தெரிஞ்சாலே போதும். நாம நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது வேற ஒண்ணா இருந்தா. நான் சொல்லியிருக்கேன், என் நண்பன் இறந்த போது, திடீர்னு இறந்து போன போது, நான் அவசரமா காலையில் எழுந்த உடனே அவர் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே என்னால் தாங்க முடியல. எங்க திருவாரூர்லேயே உள்ள வடப்புறத்தில் இருக்கு. ஓடுறேன், காலையில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓடி போய் போனால் அந்த அவருடைய அம்மா இருக்காங்க உயிரோடு. அவர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அந்த அம்மா என்னை பார்த்த உடனே கையை பிடிச்சி விறுவிறுன்னு இழுத்துக்கிட்டு போச்சு. நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியும். பிடிச்சி பறந்து இழுத்துக்கிட்டு போய் அந்த செத்து கிடக்கிறவனுக்கு பக்கத்தில் நிறுத்தி, இவர் இருக்காரு, நீ போயிட்டியடான்னு. இப்போ நான் என்னங்க நினைக்கிறது சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு புள்ள செத்துதில் உள்ள வருத்தத்தை விட நான் இருக்கிறது தான் வருத்தமாக்குற மாதிரி இருக்கு.